சொல்லியிருக்கிற இந்த மாஸ்டர் முதல் முறை இந்தியன் வாழ்னு சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய வளர்ச்சி, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி இது. அது நான் சொல்லிடுறேன் அப்புறம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் டாக்டர் சொன்ன மாதிரி இந்த நாள் இனிய நாள். நான் அஸ்டண்டா அந்திலிருந்து திருப்பாச்சி படம் பண்ணோம், சிவகாசி படம் பண்ணோம். அந்த காலத்துக்கும் சரி, இது வரைக்கும் இது மாதிரி என்னுடைய பிறந்தநாள் சிறப்பு அமைஞ்சதில்லை. நான் மேக்ஸிமம் பிறந்தநாள் கொண்டாடுறது இல்லை, பண்ண மாட்டேன். ஆனால் இந்த முறை ரொம்ப உங்கள் முன்னாடி, ராஜன் சார் முன்னாடி, மாஸ்டர் எல்லார் முன்னாடியும், நம்ம ஸ்ரீதர் சார், இது வந்து இன்னைக்கு வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கு. எனக்கு நம்மளுக்கு வாழ்த்து வாங்கி தரது நம்ம தேவராஜ் இருக்காரு, அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சிருப்பாரு. என்னை மட்டும் இல்லை, இன்னைக்கு யாராவது பிறந்தாங்கிறது எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கும். அவர் ஃபேஸ்புக்கில் போட்டு மற்றவங்க வா, இன்னைக்கு 28 அவருக்கு ஞாபகம் வச்சு போட்டு விட்டு இல்லாட்டா போராமல் இப்போ இந்த வார்த்தை படிக்காம போயிடும். அப்புறம் நம்ம கோவிந்தராஜ் சார், பாலன் சார், நிறைய நம்ம நண்பர்கள நிறைய ஃபேஸ்புக்கில் வலைதளங்களில் பிறந்தநாள் சொல்லி அடுத்தவரை வளர்ப்பாங்க. ஆனால் இந்த முறை ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருச்சு. எல்லாருக்கும் என்னை வாழ்த்து அனைவருக்கும் நன்றி. அப்புறம் இந்த இதில் இன்னொரு சிறப்பு அம்சம்னா பார்த்தா அதிசயமாக நினைக்கிற விஷயம் என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் மேடையில் ஒருத்தர் தமிழ் பேசினாரு அப்படிங்கிறதுக்காக பத்திரிகை சங்கம் வந்து அவருக்கு செலவு போடுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் ப்ரொடியூசர் பவுல்ஸ் ஜார்ஜ், ஆமாம் அவர் ஜார்ஜ் ஏற்றிட்டார் பேப்பரில். என்னோட படம் சிவகாசி. சிவகாசி வந்து தெலுங்கில் விஜயதசமின்ட்டு அங்கே ரீமேக் ஆச்சு. அவருக்கு ஆடியோ ரிலீஸ். அதுக்கு வந்து சிவகாசி கொஞ்சம் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு முறையில் என்ன அங்கே ஆடியோஸுக்கு கூப்பிட்டாங்க. நாம் அங்கே போயிட்டு அங்கே ஹைதராபாத்தில் ஆடியோ ஃபங்க்ஷன், நம்ம என்னோட பேசுகிறது ஆந்திராவோட போய் தமிழ் பேச முடியாது அப்படின்ட்டு தெலுங்கில் ஒரு 10 லைன் கேட்டு எழுதிட்டு 2 நாள் மனப்பாடம் பண்ணேன். 2 நாள் மனப்பாடம் பண்ணால் கூட கேட்டு போகும்போதுலாம் வேறு சிந்தனை இல்லை, இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன். தப்பாக பேசிடக்கூடாது இல்லை. அங்கே ஸ்டேஜ் உட்காந்தோன்னா இன்னும் அப்படியே பயம் வர வருது. எல்லாம் தெலுங்கு மக்கள், நம்ம பேப்பர் பார்த்துட்டு படிக்கலையே, மனப்பாடம் பண்ணிட்டு படிக்கிறோம். அப்போ ஒரு நாள் பேசி தெலுங்கு சமாளிச்சாச்சு. இப்போதான் தெரியுது, அதான் நம்ம தெலுங்க தமிழை எழுதி பேசியிருக்கலாமே. நம்ம இன்னும் திருப்பாச்சி பண்ணிட்டோம், சிவகாசி பண்ணிட்டோம், திருப்பி இன்னும் பெரும் பேசிக்கிருக்கோம். ஒரு புடிசர் தோன்ற விஷயம் ஒரு டைரக்டர் தோணலையே. தமிழ் எழுதி தமிழை படிக்கிறதே பெரும்பாடாக இருக்கு. அதிகமாக தப்பு படிச்சுக்கிருக்கோம். ஆனால் அழகா தமிழ் மலையாளத்தில் எழுதி அப்படி பெரிய தமிழ் மாதிரி பேசுறாரு. அப்போ நீங்க அரசியலுக்கு வரலாம் சார். நீங்க ஏன்னா அந்த தைரியம் கொஞ்சம் சினிமாக்கள் நீங்க அரசியலுக்கும் வரலாம். இதான் யோசிச்சுட்டே இருக்கேன், இந்த இது தெரியாமல் போச்சு. ஒரு 2 நாளாக போட்டு நெஞ்சில் இந்த ஸ்கூல் 10th எக்ஸாம் வரும்போது மனப்பாடம் மாதிரியே குத்திட்டு மனப்பாடம் பண்ணோமே, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு சார். அடுத்து தெலுங்கு படம் கூப்பிட்டேன், நீங்கள் மலையாள படத்துக்கு கூப்பிட்டோம். இவ்வளவுயா அளவுக்கு படம் பண்ணலாம் சன்னா அலெக்சாண்டர், அதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. அப்போ இப்படி மனப்பாடம் பண்ணுறேன், புத்திய கொண்டு தெரியாம போச்சு எனக்கு. ஏன்டா தமிழ்நாடு மலையாளம் படிச்சிருக்கலாமே, கையெழுத்து வாங்கிருக்கலாமே. அங்கே உள்ள பத்திரிகை என்ன செலவு போட்டிருப்பாங்கல்ல,
தமிழ் நிச்சயம் இருக்கான், புரிஞ்சுட்டே இருக்கா. ஆமாம்மா. அதனால நல்ல எங்க தமிழ் எல்லாருக்குமே, அதெல்லாம் படம் பண்ற எல்லாருக்குமே நம்ம பவுன்ஸ் ஜார்ஜ் நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்காரு. நன்றி சார். நம்ம ஸ்ரீதர் சார் ஒரு நல்ல விஷயம், நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். ஒரு விஷயம், டிக்கெட் ரேட்டை கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணுது. அப்போ ஒரு தேட்டருக்கு போகிறதுக்கு எது முக்கியம்? டிக்கெட் தான் முக்கியம். அங்கே பாப்கார்னை கட்டிட்டு உள்ளே போகிறது இல்லை, கூலிசை கட்டிட்டு உள்ளே போகிறது இல்லை. தேட்டர் படமுக்கு உள்ளே போகும்போது டிக்கெட் முக்கியம். அப்போ இந்த டிக்கெட்டுக்கு கவர்மெண்ட்டு கட்டணத்தை நிர்ணயம் பண்ணும்போது ஏன் பாப்கார்ன் நிர்ணயம் பண்ண மாட்டேங்குது? ஏன் கூலிஸ் நிர்ணயம் பண்ண மாட்டேங்குது? 30 ரூபா பாப்கார்ன் 300 ரூபாய்க்கு விற்கிறாங்கல்ல. இப்போ நான் சொல்றது சில இடங்கள்ல அது நிர்ணயம் பண்ணணும். அதான் கவர்மெண்ட் அதான். டாஸ்மாக் குவார்டருக்கு எவ்வளவு, ஹாஃபுக்கு எவ்வளவு, ஃபுல்லுக்கு எவ்வளவு நிர்ணயம் பண்றீங்கல்ல. படம் பார்த்து நாங்கள் பைத்தியக்காரங்களா? பைத்தியக்காரங்களா சார்? நிர்ணயம் பண்ணுங்க. நீங்க சிட்டியில் உள்ள தியேட்டர்ல ஒரு பாப்கார்ன் 30 ரூபா பாப்கார்ன் நீங்க 50 ரூபாய்க்கு விற்கணும், 60 ரூபாய்க்கு விற்கணும். சட்டம் போடுங்க சார். என்ன பண்ண உங்க கடமை சார். அவுட் சைட்ல 30 ரூபா பாப்கார்னா சொல்லியிருந்த மாஸ்டர் முதல் முறை இந்தியன் வாழ் சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய வளர்ச்சி, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி இது. அது நான் சொல்லிடுறேன் அப்புறம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் நான் சொன்ன மாதிரி இந்த நாள் இனிய நாள். நான் அஸ்டண்டா அந்திலிருந்து திருப்பாச்சி படம் பண்ணோம், சிவகாசி படம் பண்ணோம். அந்த காலத்தும் சரி, இது வரைக்கும் இது மாதிரி என்னுடைய பிறந்தநாள் சிறப்பாக அமைஞ்சதில்லை. நான் மேக்ஸிமம் பிறந்தநாள் கொண்டாடுறது இல்லை, பண்ண மாட்டேன். ஆனால் இந்த முறை ரொம்ப உங்கள் முன்னாடி, ராஜன் சார் முன்னாடி, மாஸ்டர் எல்லாரும் முன்னாடியும், நம்ம ஸ்ரீதர் சார், இது வந்து இன்னைக்கு வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கு. எனக்கு நம்மளுக்கு வாழ்த்து வாங்கி தரது நம்ம தேவராசர் இருக்காரு, அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சிருப்பாரு. என்னை மட்டும் இல்லை, இன்னைக்கு யாராவது பிறந்தாங்கிறது எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கும். அவர் ஃபேஸ்புக்கில் போட்டு மற்றவங்க வா, இன்னைக்கு 28 அவருக்கு அவங்க ஞாபகம் வச்சு போட்டு விட்டுருக்கு. இல்லாட்டா பொறாமையில் இப்போ இந்த வார்த்தை படிக்காம போயிடும். அப்புறம் நம்ம கோவிந்தரா சார், பாலன் சார், நிறைய நம்ம நண்பர்கள நிறைய ஃபேஸ்புக்கில் வலைதளங்களில் பிறந்தநாள் சொல்லி அடுத்தவரை வைப்பாங்க. ஆனால் இந்த முறை ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிட்டு எல்லாருக்கும் என்னை வாழ்க்கை அனைவருக்கும் நன்றி. அப்புறம் இந்த இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் நான் பார்த்தேன், அதிசயமாக நினைக்கிற விஷயம் என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் மேடையில் ஒருத்தர் தமிழ் பேசினாரோ அப்படிங்கிறதுக்காக பத்திரிகை சங்கம் வந்து அதுக்கு செலவு போடுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் ப்ரொடியூசர் பவுன்ஸ் ஜார்ஜ், ஆமாம் அவர் ஜார்ஜ் ஏற்றுக்கிட்டார் பேப்பரில். என்னோட படம் சிவகாசி வந்து தெலுங்குல விஜயதசமின்ட்டு அங்கே ரீமேக் ஆச்சு. அவருக்கு ஆடியோ ரிலீஸ், அதுக்கு வந்து சிவகாசி கொஞ்சம் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு முறையில் என்னை அங்கே ஆடியோஸுக்கு கூப்பிட்டாங்க. நாம் அங்கே போயிட்டு அங்கே ஹைதராபாத்தில் ஆடியோ ஃபங்க்ஷன், நம்ம என்னோட பேசுறது ஆந்திராவோட போய் தமிழ் பேச முடியாது அப்படின்ட்டு நான் தெலுங்குல ஒரு
நாள் மனப்பாடம் பண்ணேன். 2 நாள் மனப்பாடம் பண்ணா கூட ஸ்டேஜ் போகும்போதுலாம் வேற சிந்தனை இல்லை, இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன். தப்பா பேசிடக்கூடாது இல்லை. அங்கே ஸ்டேஜ் உட்காந்தோன்னா இன்னும் அப்படியே பயம் வர வருது. எல்லாம் தெலுங்கு மக்கள், நம்ம பேப்பர் பார்த்துட்டு படிக்கலையே, மனப்பாடம் பண்ணிட்டு படிக்கிறோம். அப்போ ஒரு நாள் பேசி தெலுங்கு சமாளிச்சாச்சு. இப்போதான் தெரியுது, ஏன்னா நம்ம தெலுங்க தமிழ்ல எழுதி பேசியிருக்கலாமே. நம்ம இன்னும் திருப்பாச்சி பண்ணிட்டோம், சிவாசி பண்ணிட்டோம், திருப்பி இன்னும் பெரும் பேசிக்கிருக்கோம். ஒரு புதுசருக்கு தோன்ற விஷயம் ஒரு டேரக்டருக்கு தோணலையே. தமிழ் எழுதி தமிழ படிக்கிறதே பெரும்பாடா இருக்கு. அதிகம் தப்பு படிச்சுக்கிருக்கோம். ஆனா அழகா ஒரு தமிழ் மலையாளத்தில் எழுதி அப்படி மிக தமிழ் மாதிரி பேசுறாரு. அப்போ நீங்க அரசியலுக்கு வரலாம் சார் நீங்க. ஏன்னா அந்த தைரியம் கொஞ்சம் சினிமாக்குள்ள நீங்க அரசியலுக்கும் வரலாம். இதான் யோசிச்சுட்டே இருக்கேன், எந்த இதுவும் தெரியாம போச்சு. ஒரு 2 நாளா போட்டு நெஞ்சில் ஸ்கூல் 10th எக்ஸாம் வந்து மனப்பாடம் மாதிரியே குத்திட்டு இப்போ மனப்பாடம் பண்ணமே, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு சார். அடுத்து தெலுங்கு படம் கூப்பிட்டேன், நீ மலையாள படத்துக்கு கூப்பிட்டோம். இல்லையா அனந்தம் படம் பண்ணினா சன்னா அலெக்சாண்டர், அதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்போ இப்படி மனப்பாடம் பண்றேன், புத்தி இடம்னு தெரியாம போச்சு எனக்கு. ஏன்டா தமிழ் வழி மலையாளத்தை படிச்சிருக்கலாமே, கையெழுத்து வாங்கிக்கலாமே. அங்கே உள்ள பத்திரிகையாளர்கள் என்ன செலவு போட்டிருப்பாங்கல்ல, எல்லாருமே தமிழ் நிகழ்ச்சி வேணா இருக்கான், புரிஞ்சுங்க இருக்கா. ஆமாமா, அதனால நல்ல எங்க தமிழ் எல்லாருக்குமே, அதெல்லாம் படம் பண்ற எல்லாருக்குமே நம்ம பவுன்ஸ் ஜார்ஜ் நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்காரு. நன்றி சார். நம்ம ஸ்ரீதர் சார் ஒரு நல்ல விஷயம் நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். ஒரு விஷயம், டிக்கெட் ரேட்டை கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணுது. அப்போ ஒரு தியேட்டருக்கு போறதுக்கு எது முக்கியம்? டிக்கெட் தான் முக்கியம். அங்கே பாப்கார்னை கட்டிட்டு உள்ள போகிறது இல்லை, கூலிசை கட்டிட்டு உள்ள போகிறது இல்லை. தியேட்டர் படமுக்கு உள்ள போகும்போது டிக்கெட் முக்கியம். அப்போ இந்த டிக்கெட்டுக்கு கவர்மெண்ட் வட்டத்தை நிர்ணயம் பண்ணும்போது ஏன் பாப்கார்ன் நிர்ணயம் பண்ண மாட்டேங்குது? ஏன் கூலிஸ் நிர்ணயம் பண்ண மாட்டேங்குது? 30 ரூபா பாப்கார்ன் 300 ரூபாய்க்கு விற்கிறாங்கல்ல. இப்போ நான் சொல்றது சில இடங்கள்ல அது நிர்ணயம் பண்ணணும். அதான் கவர்மெண்ட் அதான். டாஸ்மாக்ல குவார்டருக்கு எவ்வளவு, ஹாஃபுக்கு எவ்வளவு, ஃபுல்லுக்கு எவ்வளவு நிர்ணயம் பண்றீங்கல்ல. படம் நாங்கள் பைத்தியக்காரங்களா? பைத்தியக்காரங்களா சார்? நிர்ணயம் பண்ணுங்க. நீங்க சிட்டியில் உள்ள தியேட்டர்ல ஒரு பாப்கார்ன் 30 ரூபா பாப்கார்ன் நீங்க 50 ரூபாய்க்கு விற்கணும், 60 ரூபாய்க்கு விற்கணும். சட்டம் போடுங்க சார். என்ன பண்ண உங்க கடமை சார். அவுட் சைட்ல 30 ரூபா பாப்கார்னா 40 ரூபா, இல்லை 20 ரூபா பாப்கார்னா 40 ரூபாய்க்கு விற்க நிர்ணயம் பண்ணுங்க சார். 20 டீயை நாங்கள் எப்படி சார் 100 ரூபாய்க்கு நீ வாங்க சொல்றீங்க? என்ன வாங்க சொல்றீங்க? அதை நிர்ணயம் பண்றது யாரு? அவங்க இஷ்டத்துக்கு நிர்ணயம் பண்றதுக்கு எதுக்கு அரசாங்கம்? நீங்க டிக்கெட் நிர்ணயம் பண்ற மாதிரி மால் தியேட்டருக்கு டிக்கெட் இவ்வளவு நிர்ணயம் பண்றீங்க, அவுட் சைடு உள்ள லோக்கல் உள்ள தியேட்டருக்கு அவர் சொல்றாரு சார் 100 ரூபாய்னாரு. உண்மைதான். அப்ப அங்கே நிர்ணயம் பண்றீங்க, இங்க 100 ரூபாய். நீங்க யார் நிர்ணயம் பண்றது? நானும் நிர்ணயம் பண்ணல. தியேட்டர் ஓனர் சார் சீரியஸ் சார், நீங்க நிர்ணயம் பண்ணுங்க டிக்கெட்டா இல்ல. அப்போ நிர்ணயம் பண்ண ரேட்டோட அதிகம் விட்டா அது பிளாக் டிக்கெட். எதுக்கு பேசுறது? குறுக்கு நீங்க மறுக்க ஃப்ளோர் பேசும்போது குறுக்க முட்டுக்கட்ட போறது என்ன ஃப்ளோ போயிடும். நான் உங்களுக்கு அரசியல்வாதி இல்லை, நான் சராசரி மனுஷன், யதார்த்தவாதி. எனக்கு குறுக்க எனக்கு ஃப்ளோ போயிடும். எனக்கு என்னன்னா போச்சா வரவா போய்க்கிச்சு அப்படியே. என்ன சொன்ன நீ பார்க்க அதுவும் போச்சு. எதுக்காக சொன்ன தெரிய போச்சு எனக்கு ஆன்சரா. அப்போ நீங்க டிக்கெட்டை நிர்ணயம் போது நீ பாப்கார்னுக்கு நிர்ணயம் பண்ணணும். அது கவர்மெண்ட்
சீதா சார் இன்னைக்கு கரெக்டாக இல்லை, சிங்க் ஆகிட்டார். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆள் கிடைக்காம இருந்துச்சு. மாட்டிக்கிட்டே நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ அதுக்கு கவர்மெண்ட் இல்லை, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். இதோட இன்னொரு கொடுமை இருக்கு. சினிமா தவிர்த்துன்னு சொல்றேன், பஸ் டிக்கெட். இப்போ இந்த சாதாரண சீசன்ல இங்கேருந்து மதுரைக்கு போகிறதுக்கோ கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கோ ஒரு டிக்கெட் வைக்கிறாங்க. ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு 300 வச்சுங்களேன். தீபாவளி அப்போ 1300, 1500. ஏன் ஏறுது? யார் ஏற்ற விட்டா? இஷ்டத்துக்கு அதான் பண்ணுறது கவர்மெண்ட் அரசாங்கம் இருக்கு. நான் அரசியல் பேசல, பாயபுரமான ஒரு குடும்ப பேசுறேன். எந்த நாட்டில் இருந்தாலும் கேட்கணும். இப்போ சார் தீபாவளிக்கு ஒரு ரேட்டு, பொங்கலுக்கு ஒரு ரேட்டு, சராசரி ஒரு ரேட்டு, அப்படி எதுக்கு? அது என்ன ஒரு வரம்புற? தீபாவளிக்கு பொங்கலுக்கு போகிற யார் சார்? குடிச்சு போகிறாங்க சார் ஊருக்கு. பொங்கலுக்கு யார் சார் போவாங்க? இருந்து சென்னைக்கு போகிறோம், கிராமத்துக்கு போகிறான் சார் எல்லாரும். யார் சார்? கிராமத்தா சார்? இங்கே குடிவரை பார்த்துருப்போம், மாச சமரத்தில் இருப்போம். அது எப்படி ஒரு பஸ்ஸில் 2000 கொடுத்து போவாங்க? ஃப்ளைட் டிக்கெட்டு ரேட்டு வருது பஸ்ஸில் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சார். 2000 தாண்டு. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் சரி பண்றது கவர்மெண்ட். நீங்க ஒரு வருஷத்துக்கு பார்க்கறதுக்கோ, நீங்க கொக்கோ கோலாவா பெப்சியா ஒரு ரேட்டுக்கு வித்துக்கோ நேச்சர் நீ வச்சுக்கோன்னா அதுக்கு இல்லை. இதனாலையும் சினிமாக்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது. ஏன்னா நான் போறேன், நான் படம் பார்த்துட்டு வரும்போது எனக்கு படம் நல்லா வந்தால் திருப்தி வருவேன், இல்லைன்னா திட்டிட்டு வருவேன், அவ்வளோதான். ஆனால் நான் என் குழந்தை குட்டி போனேன்னா அது படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அதுக்கு இன்டர்வியூ நான் வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் அது நிறைவாக வரும். குழந்தைகளுக்கு இன்டர்வியூ ஏதாவது வாங்கிட்டு சாப்பிட்டா அது நிறைவாக வரும். அதனால் நம்ம டிக்கெட்டு மட்டும்தான் கவர்மெண்ட் சொல்லுது, மற்ற நாங்கள் பார்ப்போம். அது ஒரு இழப்பு. அப்புறம் இன்னொன்று சொல்ல நான் ஒத்துக்கிறேன் சார், ஸ்ரீதா சார், படம் நல்ல படங்களை ஓடுது இல்லை, அதையும் ஒத்துக்கணும். நம்ம சிறிய பட்ஜெட் எடுத்த நல்ல படங்கள் நம்ம லிஸ்ட்டு சொல்றீங்களா? இன்னைக்கு குடும்பம் சொல்றீங்க, லப்பம் சொல்றீங்க, நிறைய படங்கள் எல்லாம். அப்போ மக்கள் என்னன்னா தேட்டருக்கு ரெடியா இருக்கான். சும்மா எல்லா படத்துக்கும் வந்து செலவழிக்க ரெடியா இல்லவன். நான் கொடுக்குற பணத்துக்கும், நான் வாங்குற பாப்கார்னுக்கும், நான் கொடுக்குற குடிசுக்கு செலவுக்கும் அந்த படம் ஒர்த்தாக்கும் நினைக்கிறான் சார். அதான் மேட்ரு. அது தப்புறேன். அது ஒத்துக்கிறது இல்லை, அதான் ஒத்துக்கிறோம். நல்ல படம் கொடுத்தா வர்றாங்க சார். நம்ம அன்னைக்கு ஏற்க சொன்னேன், நம்ம ஆசைக்கெல்லாம் படம் எடுக்கக்கூடாது சார். மக்கள் படம் எடுக்கணும் சார், மக்கள் படம் எடுக்கணும் சார். என் பையன் ஹீரோவாக இருக்கணும், என் தம்பி டைரக்ஷன் பண்ணணும், என் மச்சான் மியூசிக் பண்ணணும், அப்போ முடிச்சுடா இருக்கணும். என்ன நான் சொல்றேன், இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு புடிச்சர் ஒப்பறாங்க தான் பையனை ஹீரோவாக்குன்னு நினைக்கிறாரு, தப்பே இல்லை சார். அதுக்காக நீங்களே நடிப்பீங்களா? ஏன் ஒரு பிடிச்ச போய் நடிக்கக்கூடாதுன்னு கேள்விக்கூடாது. நடிக்கலாம், தங்கம் போல் நடிக்கலாம். ஆனால் ஒரு புது பிடிச்சி கொண்டு வர்றாரு, பையனை ஹீரோவாக்குன்னு நினைக்கிறாருங்கும் போது நீங்கள் சரியான இயக்குநர்கிட்ட ஒப்படைங்க, அதை சரியான கதையை கேளுங்க. நீங்கள் முதல் படத்தை நடந்து வரும்போது பூலாம் போட்டு நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, அது மாதிரி பாட்டு பிடிக்கக்கூடாது, அறிமுகப்படுத்தாதீங்க. மக்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும், மக்களுக்கு பிடிக்காது. நீங்க ரசிப்பீங்க, நீங்க உங்க குடும்ப ரசிக்கும், சொந்த ரசிக்கும், மக்களுக்கு ரசிப்பான். அப்புறம் தேர்ல கூட்டம் என்ன பண்றது? எதிராக சீரியஸாக நான் ஒத்துக்கிறேன். அதான் ஆசைக்கு படம்னா போட்ட படம் வராது சார். படத்தை படமா பண்ணுங்க சார், கண்டிப்பா பணம் வரும் சார். நான் உண்மையிலேயே இந்த படம் டிவியில் பார்த்து மறந்துட்டேன். பெயிண்டிங்மா இருக்கு சார். ஒரு தாரோட அழகா கட்டியிருக்கேன் சார், அருவி அழகா கட்டியிருக்கேன் சார். அந்த காட்டுக்குள்ள அந்த ஒளி விழுகுது, பெயிண்டிங் மாதிரி இருக்கு. சும்மா ஏதோ எடுத்து எடுக்கிற உங்களோட உழைப்பு, ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் உழைப்பு தெரியுது, கேமரான உழைப்பு தெரியுது, டேரக்டர் உழைப்பு தெரியுது. அப்ப சமூகத்தை பார்த்த ஒரு ட்ரெய்லர்லயே இதுதான் ஒரு சரியான ஒரு படத்துக்கான உதாரணம் தெரியுது. இப்போ டெக்னாலஜிலாம் எந்த ஒர்க் பண்ணுங்க தெரியுது. எங்கிட்ட டியில் மெனக்கட்டு இருக்காங்க. டி எதுக்கு இருக்கு? அதுல நம்ம ரசிக்க வைக்கணும். அப்போ டிஏ கட்ட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த படத்துல நிறைய இடங்கள்ல.
சொன்னாங்க தமிழ் டைட்டில். இன்னைக்கு பேச்சு அதான். ஏன்னா ஒரு மலையோட கேரளா வந்து ஒரு படம் பண்ணுறவங்க டேரக்டர் ஒரு மலையாடி, அவங்க அழகான தமிழ் டைட்டில் தேடி இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? தமிழன் என்ன என்ன டைட்டில் வைக்கிறீங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ். அப்போ அவங்க தமிழை பண்ணும்போது நம்ம இங்கிலீஷ் வைக்கிறோம். யார் பொறுக்கலாமல் இருக்கா? ராஜேந்திர சொன்னார், அஜித் சார் படம் குட் பேட் அக்லி, அவர் விடாமுயற்சி அழகாக டைட்டில் வச்சாரு. அவன் பார்க்கல. இப்போ குட் பேட் அக்லி வசூல் கலெக்ஷன் ஆகுது. அப்போ அங்கே அவர் என்ன முடிவு பண்ணுவார்? இங்கிலீஷ் வச்சு ஓடுங்க அவரும் நினைப்பாரு. கதை நல்லா தான் ஓடாத விஷயம். நம்ம அதை இங்கிலீஷ் செய்யக்கூடாது. பெரிய மாஸ்க் இருக்குள்ள கதையெல்லாம் கூட ஓடும். அதை கதையெல்லாம் கொண்டாடுறது ஓடுங்கிறத நம்ம போயிடக்கூடாது. அது அவங்களுக்கான ஒரு மாசு ரசிகர் இருக்காங்க, தூக்கி கொண்டாடிடுவாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாமே வேணும். கதை வேணும், நல்ல ஒளிப்பதிவு வேணும், நல்ல மியூசிக் வேணும், நல்ல திரைக்கதை வேணும். சிறிய படங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையணும். பெரிய படங்களுக்கு அது வேற விஷயம், கமர்ஷியல் படங்களுக்கு அது வேற விஷயம். அதை நினைச்சு நம்ம சின்ன படம் போடக்கூடாது. சின்ன படத்துல எல்லாம் சிறப்பாக பார்த்தா தேட்டருக்கு ஆள் வருவான். அதை நம்ம பண்றோமா? புது பட ஹீரோ நல்ல இருக்கின்ற கொடுங்க. அப்புறம் சில ஹீரோக்கள், வளர்ந்து வர ஹீரோக்கள் 2 படம் நடிச்சிட்டீங்க, ஓடிடுச்சு. அப்போ 2 படம் நடிச்சு ஓடுனாலும் நமக்கு கதை அறிவு வந்துச்சுன்னு இல்லை. உடனே நீங்கள் கதை கேட்டு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹீரோ தேவைப்பட்டு அனுப்புறதுனால எவ்வளோ நடக்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறோம்ல. ஒரு இங்கே தமிழ்நாட்டில் இயக்குனர் சங்கம் இருக்குது, எழுத்தாளர் சங்கம் இருக்குது, இப்படி கதாசிரியர் இருக்காங்க. அதில் திறமையாளை கூப்பிடுங்க, ஒரு 3 பேர் அவர் குழு போடுங்க. சார் அந்த கதையை கேளுங்க சார், அவங்க கேட்டு கட்ட சொல்லுவாங்க சார். நம்ம நினைச்சதை எடுக்கணும். நம்ம யார்ட்டையும் அட்வைஸ் பண்ணுறது நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சா கொடுத்தா போகுது. அதனால சிறிய படத்துக்கு மட்டும் வல்லன்னு வர்றாங்க, கதையை எடுக்கணும். அதே நேரத்தில் இன்னும் சிறிய படங்களுக்கு சீரியஸாக இன்னைக்கு ஒரு குடும்ப சம்பளம் ஓடி இருக்கு. இதோட 3 மடங்கு ஓட வேண்டிய படம் சார். அது இந்த வசூலோட 3 மடங்கு வசூல் வர வேண்டிய படம். அப்புறம் வந்து இப்போ வந்து வசூலோட 3 மடங்கு வர வேண்டிய வசூல். அது குறை இருக்காருன்னா இந்த ரீசன்லாம் வெற்றி வந்துச்சு, ஓகே, மிகப்பெரிய வெற்றி ஆகணும். அப்போ இந்த ரேட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே அது குறையுது. ஆமாம், இது வந்து தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், சினிமா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்ரு இவங்க மட்டும் முடியல. நான் அப்போ சொல்கிறேன், கவர்மெண்ட்டு இதில் வரையறை பண்ணணும். வேற ஒன்றும் இல்லையே. ஏன் வந்தோன்னா ஒரு கோவம் பேசி நினச்சேன் மங்கையர்களுக்கு என்ன இல்லை. ஏன் ஒரு மங்கையர்கள் வச்சு சொல்கிறோம்னா அவர் சொல்லுவார், போட்டு கொடுத்தாலும் சொல்கிறது தானே என்ன ஃபுல்லாக இருக்குது. நான் சொல்ல நியாயம் தானே, நியாயம். அதனால் கவர்மெண்ட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இஷ்டத்துக்கு சார் வெளியே வந்துன்னா படம் பார்த்தது 150 ரூபானா கார் பார்க்கிங் 250 ரூபா வருது. அது வேறு சார். கார் பார்க்கிங் அது 2 மடங்கு இருக்குது. எங்கே தான் நான் கார் பார்க்கிங் காசு கொடுக்குறதா, பாப்கார்ன் காசு கொடுக்குறதா, டிக்கெட் காசு கொடுக்குறதா? இதெல்லாம் சிறிய படத்தோட வெற்றியோட அளவை குறைக்கிறது. நல்ல படமாக இருந்தாலும் வெற்றி அடைகிறது, அந்த வெற்றி அது குறைக்கிறது. இன்னும் பெரும்பான்மா படத்துக்கு வரும் எல்லாம் காலம் பதில் சொல்லணும். வரலாம். ஆமாம். அப்போ இந்த படத்தோட இயக்குனர் சசீந்திரன் கே சங்கர் அதானே, பாபு சாரோட அசிஸ்டண்ட். சிலர் தான் யார்கிட்ட வேலை பார்த்தாங்களோ அவங்க பேரை காப்பாற்றுவாங்க. எப்படி காப்பாற்றுவாங்கன்னா, அவங்க படத்தில் ஒர்க் பண்ணும்போது சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்கணும், உண்மையாக ஒர்க் பண்ணியிருக்கணும். டேரக்டரை விட அந்த படத்தில் அவங்க அக்கறை ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இயக்குனர்கள் தான் தன் படங்களை நம்ம படத்தை உருவாக்க முடியும். ஒரு மேக்கிங் என்ன பார்க்கும்போது ஃபஸ்ட்டு படம் தான் நஷ்டம் இருந்தாங்க, நம்பி நம்ம இருந்தோம். அறவரையை பார்த்துட்டு போகிறோம் இருக்கும். நிறைய பேர் ஒரு அர்த்தம் இருப்பாங்க, சிலர் இருக்காங்க டேரக்டர்லாம் யார்கிட்ட ஒர்க் பண்ணிய, நான் விட்டு ஒர்க் பண்ணேன், நான் புதுசாக இருப்போம். அந்த டேரக்டர் பார்த்து வாட்டிட்டு இருப்பார். ஆனால் அவர் பேசுவான் ஒர்க் பண்ணிட்டு
பிடிச்சிடல. இங்கே எப்பவுமே தமிழ் டைரக்டரு, மலையாள டைரக்டரு, கேரளா டைரக்டரு அதை பிரிச்சே பார்க்குறோம் சார். ராசியில் கொண்டாடணும் சொன்னாங்க, சித்திக்கு கொண்டாடணும் சொன்னாங்க, ஜோஷி கொண்டாடணும் சொன்னாங்க. எல்லாரும் கொண்டாடுவோம், உங்களும் கொண்டாடுவோம். எங்களுக்கு நமக்கு என்னன்னா நம்ம ஒரு மாஸ்டர் கொஞ்சம் நம்மளுமே குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. சிலது நம்ம ஆரம்பிக்கணும், அப்போ குறை தெரியாம போயிடும். தமிழ் நம்மளை பார்த்து பேசக்கூடாதுங்கிறது சில விஷயங்கள் நம்ம சரி என்ன மிஸ்டேக் அப்படின்னு யோசிக்கணும்ல. ஒரு உண்மை பார்க்க பேசுறதுதான். இப்போ ஒரு தமிழ் படம் டேரக்டர் தமிழராக இருப்பார், ஹீரோ கர்நாடகராக இருப்பார், கதாநாயகி மலையாளியா இருக்கும், கேமராமேன் தெலுங்காராக இருப்பார். எல்லாம் கலந்துருக்கு. அங்கே நான் பூச்சி பார்க்க மாட்டோம். நாங்கள் தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் அது இங்கே புதுசாக கேட்கலங்கிறாங்க. அது ஒரு விஷயம். அவன் கேட்டானா கேட்கலையா, இந்துவா முஸ்லீம் அதெல்லாம் இல்லை, செத்ததான் இந்தியன் வரும். அந்த வேணாம், செத்தவன் 27 பேர் இந்தியன்ஸ். அது உண்மை வேணாம். இந்துவாவா முஸ்லீம் தேவை எனக்கு. அவன் செத்தவன் இந்தியன். செத்து இந்தியனா நமக்கு இது வரணும். இங்கே போயிட்டு மோடியை குறை சொல்றது, அமித்ஷாவை குறை சொல்றது, அது அதுக்கு நேரம் இல்லைங்கிறேண்ணா. அதுக்கு நேரம் இல்லை. அது நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒற்றுமை ஏன்னா முடி முடிச்சேன். அதான் முடிக்கு வந்துருந்தா. ஏன்னா எதுக்கு வேணா எங்கே போச்சு, ஒற்றுமை வேணுங்கிற. இன்னைக்கு சொல்றேன், தமிழ் ஃபீல்டு இன்னைக்கு அங்கே விடுங்க. தமிழ் மொழியை இன்னைக்கு நம்ம தமிழ் ஃபீல்டு இன்னைக்கு பல விஷயங்கள் இன்னைக்கு உறவு போயிருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒற்றுமை வேணும். இப்போ இண்டஸ்ட்ரி ஒற்றுமை வேணும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரி நம்ம வசூல் வழங்கிறோம், கேட்ட ஆள் வழங்கிறோம், சிறுபடம் ஓடலைங்கிறோம். இதுக்கானதுக்கு என்ன வேணும், எல்லாரும் கூடும். பெப்சி சேவைப்பாளர்கள் என்ன கூடி இது என்ன இதுக்கு நம்ம பேசிக்கிறோம். நாங்கள் அவங்க பேசணுங்க. அப்போ அவங்களுக்கு ஒற்றுமை வரணும். ஆனாலுக்கு நீங்க ஒரு பக்கம் பிரிஞ்சு நீங்க சண்டை கொடுக்குறீங்கன்னா இதான் அவங்க கூட போயிடும். இப்போ இங்கே ஒற்றுமை வரணும். எதா இருந்தாலும் ஒற்றுமை தான் முக்கியம். எங்க மலையாளி சொல்லி நான் இந்தியா இதுக்கு போயிட்டேன், காஷ்மீர் போயிட்டேன். இந்த அகமொழி விழிகள் நல்ல டைட்டில், நல்ல தமிழ் டைட்டில். 2 பேருக்கும் பார்வை இல்லை. கதாநாயகிக்கும் பார்வை இல்லை. எதானே சார் பார்வை. அப்போ காதலர்கள் காதலும் காதலியும் பார்வை இருந்தால் பண்ணால் பேசிக்கொள்வார்கள். அவருக்கு பார்வை இல்லை, அப்ப அகமொழியால் பேசிக்கொள்வாங்க. அப்ப அகமொழிங்கிறது அதான் மனசுல உள்ளதுதான். அதை வெளியில பேசிக்கிறாங்க. வெளியில்லாதவங்க அகமொழியா பேசிக்கிறாங்க. இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்கு, மேக்கிங் நல்லா இருக்கு, ட்ரெய்லர்லயே அந்த ரொம்ப திருவிழா இருந்தது. கதாநாயகி சூப்பராக பண்ணிக்க சார். கதாநாயகி ஜிகி சோழ மாதிரி இருக்காங்க. பெரிய அளவில் இன்னைக்கு வெற்றி அடையணும். அது எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தொடர்ந்து நீங்கள் தமிழ் படங்களை இயக்கணும், நீங்கள் தமிழ் படம் தயாரிக்கணும். ஆனால் இந்த படம் மிக வெற்றி அடைய இந்த வாரத்துக்கு நன்றி. வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இணைய நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்க பெருமைப்படுறேன். அகமொழி விழிகள் கே ராஜன் சார் அழகா சொல்லிட்டாரு. படித்தவர் இல்லையா, அழகா சொல்லிட்டாரு. அகமொழியா பேசுறது உண்மையிலே படத்துல 2 ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே கண்ணு தெரியாம ஒரு அற்புதமான கதை எழுதியிருக்காரு. டைரக்டர் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அதை தயாரிக்க ஒரு தைரியம் வந்துச்சுல, இந்த தயாரிப்பவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். ஏன்னா இப்படி கண்ணு தெரியாம நான் ஜெய்சங்கர் படம் அப்போ பார்த்தேன், ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அது இதயம்னு அந்த படம் பேரு. கண்ணு தெரியாம யானையின் பலம் இதிலே தும்பிக்கையிலே, மனிதனோட பலம் இதிலே நம்பிக்கையிலே அப்படின்னு பாடியிருப்பாங்க. அது எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. 2 பேருமே அற்புதமாக நடிச்சுட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப ஃபர்ஸ்ட் படம் இல்லை 2வது படம் அப்படிலாம் தெரியல, ஒரு 40-50 படம் பண்ணி பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சுட்டாங்க. வாழ்த்துக்கள். இதில் பண்ண மியூசிக் டைரக்டர் அற்புதம். பாடல் மிக அற்புதமாக தமிழில் எழுதியிருந்தாங்க. பாடலாசிரியர் வரல, அவருக்கு
தமிழில் வந்திருக்காங்க. நிச்சயமாக அவங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். வந்தாலும் வாழ வைக்கும் தமிழகம் மட்டும்தான். வேறு எந்த லாங்குவேஜிலும் வந்தாலும் வாழ வைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வாழ வைப்போம். இன்னைக்கு அவங்க பேசும்போது சொன்னாங்க தமிழில் படம் எடுக்க தெரியல அப்படின்னு. அமிதாப் பச்சன்லேருந்து, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லேருந்து, ரஜினி சார்லேருந்து, கமல்லேருந்து, விஜயகாந்த்லேருந்து, விஜயிலேருந்து, அஜித்லேருந்து அத்தனை பேரையும் ஜெயிக்க வச்சது தமிழ் மட்டும்தான். இந்த தமிழ் தான். தமிழ் வந்து யாரையும் குறை சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம தாய் தமிழ் தாய். அந்த தமிழ் வந்து எல்லாருமே ஜெயிக்க வச்சிருக்காங்க, யாரையும் தோக்க வைக்காது. இப்போ நான் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் படம் பண்ணியிருக்கேன். ஆங்கில படத்துலேருந்து எல்லா லாங்குவேஜும் பண்ணியிருக்கேன். எல்லாரும் நம்ம சகோதர மொழி. நம்ம யாரையுமே நம்ம எதுக்க போகிறதில்லை. ஆனால் நம்ம மொழியை நம்ம தாழ்த்தக்கூடாது. எந்த இடத்துலையும் நம்ம மொழியை விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம தாயை எப்படி விட்டு கொடுக்க மாட்டோமோ, நம்ம மனைவி எப்படி விட்டு கொடுக்க மாட்டோமோ, அது மாதிரி நம்ம மொழியையும் நம்ம எந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி தான். ஆனால் மலையாள மொழி நம்மகிட்ட நம்ம தாய்மொழி தான். அவங்க நம்ம அம்மா அம்மையும்பாங்க, நம்ம தண்ணியும்போ வெள்ளம்பாங்க. ஆக்சுவலாக வெள்ளம் தான் கரெக்டான மொழி தமிழ்லே சொல்லுவாங்க. நான் நிறைய படம் வரும், 360 படத்துலேருந்து நான் அவரோட படம் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மொழி, ரொம்ப நல்ல மொழி. ஆனால் நம்ம மொழியை நம்ம சொல்ல வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். அது மாதிரி இப்போ மிலிட்ரியில் பாருங்களேன், 26 பேர் சுட்டுருக்காங்க. ஆனால் இங்கேயே சில அவங்க சொல்கிறாங்க அவர் சரியில்லை, இவரு சரியில்லை. ஏன்னா மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் போய் சுட்டான், 26 பேர் செத்துட்டாங்க. செத்தவங்களுக்கு துணை நிற்கிறவன் தான் இந்தியன். துணை இல்லாமல் எவன் என்னாலும் அவன் வந்து பாகிஸ்தான். அந்த ஜெய்ஹிந்த் உலகத்துல நாட்டின் நரம்புகள் அத்தனையும் ஜெய்ஹிந்த் 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 இல்லை நம்ம சொல்லி நம்ம அத்தனை பேருக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். தவறே நடந்தாலும் இந்தியன் என் தாய் நாடு. இந்த தாய் நாட்டை குறை சொல்லணும்னு யார் நினைச்சாலும் சரி, பாகிஸ்தான்ல போய் குறை சொல்லுங்க, இருக்காதுங்க. நிறைய ரோசா இருக்கும்ல, போடுங்க பாகிஸ்தானுக்கு. 3-4 பிரிவு முஸ்லீம்லே அடிப்பாங்க. இங்க எந்த மொழியாலும் அடிக்க மாட்டாங்க. எல்லா மதமும் என் தாய்மொழி, என் தாய் மதம். முஸ்லீம் வரல, இந்து வரல, கிறிஸ்டின் வரல, அத்தனை மதமும் எல்லாம் நமக்கு வேண்டிய மதம். எந்த மதமும் நமக்கு வேண்டாத மதமே கிடையாது. நான் தூத்துக்குடி சார்ந்தவன். அந்த வட்டில் பெரிய வட்டில்னு சொல்லுவாங்க, அதில் உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவோம். அந்த முஸ்லீம் பண்டிகைக்கு ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். நாங்களாம் மேமா மச்சான்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த அரசியல் வந்து பிரிச்சுட்டாங்க நம்மளை. தமிழன் முஸ்லீமும் தமிழன் தான், கிறிஸ்டினும் தமிழ் தான், தமிழனும் தமிழ் தான், இந்துவும் தமிழ் தான். பிரிச்சு நம்ம பீஸ் பீஸா பிரிச்சுட்டாங்க. இது வந்து அந்த கிங் ஜாதியா எந்த நாடுங்க அது? வடகொரியாலும் சொல்ல முடியுமா? வேணாது அப்படியே கூப்பிட்டு போறான். பாராளத்தில் முதல்ல இருக்குது, திறந்து விட்டு அவன் அப்படியே சாவடிச்சிடறான். அப்படி சாவடிக்கணுமா நம்மள? மோடிக்கு கை கொடுப்போங்க. எந்த எந்த கட்சியா இருந்தாலும், எந்த அரசுதான் இருக்கட்டும், மோடி வாழ்க, மோடி வாழ்க. மோடி இருக்க போய் தான் இவ்வளவு தைரியமா நிக்கிறோம். அது இல்லாம நம்ம இந்தியாவை எவன் கழிச்சாலும் சரி, அவன் எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டவராக இருந்தாலும் சரி, அவரை நம்ம விடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சரி தரேன், அதெல்லாம் அப்படி இல்லைங்க. அதெல்லாம் கேட்குறேன். இல்லை பேர சார் ரொம்ப பேசுவார், வேற பேசுவார். ஆமாம், இல்லை இல்லை அவரு சப்ஜெக்ட் வேற பேசுவார். சரி, நம்ம மங்க ஹரிராஜன் சார் பேசிட்டாரு. பேர சார் நிறைய பேசுவார். அவருக்கு தான் அவருக்கு நம்ம ஸ்ரீதரன் நிறைய பேசுவார். அப்படி தான் பேசினார். இல்லை எனக்கு ஆத்திரம் என்னன்னா, எந்த இடத்துலையும் நம்ம மொழியை நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்தாலே வாழ வைக்கும் தமிழங்க. யார் வந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறது நம்ம தான், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு யாராவது இந்தியில படம் ஜெயிக்கணும்னா கூட இங்க வருவாங்க. பரமேந்திர படம் நடிச்சிருக்காரு, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மலையாளத்தில் மோகன்லால், மம்முட்டி நடிச்சிருக்காங்க. எல்லாரும் ரித்திஷா நடிச்சிருக்காரு, பீமந்தக்கு நடிச்சிருக்காரு. எல்லாரும் நடிச்சவங்க. நம்ம யாரும் குறை சொல்லலை. ஏன்னா நானும் நிறைய அந்த 360 படத்துக்கு மேலே மலையாளத்தில் பண்ணியிருக்கேன். அதனால மொழி நம்ம மொழி. அவர் அழகா பேசினாரு மலையாளத்தில் எழுதி. நான் வாங்கி பார்த்தேன். அவர் வந்து மலையாளத்தில் எழுதி தமிழ்ல பேசுறாரு. என்ன மொழி பாருங்க. அப்ப அவர் பாராட்ட ராஜன் சார் சொன்ன மாதிரி மொழியை தமிழ்ல பேசணும்னு ஆசைப்பட்டார்ல. அக்கா வணக்கம் சார். பேரு சார் உங்களுக்கு வணக்கம். அழகான பேர் வச்சுங்க.
அகமொழி விழிகள் அற்புதமான பேர் சார், தமிழ் பேர். உண்மையிலே கலைஞர் தான் உங்களுக்கு தான் முதல் பரிசு கொடுத்துருப்பார். ஓகே, இப்போ நம்ம தயாரிப்பாளர் குடும்பத்தில் துபாயிலேருந்து வந்திருக்காங்களாம். துபாயிலேருந்து அதனால மேடையில் கூப்பிட்டு ஒரு சால்வை போடலாமா? வாங்க. தங்கம் அவர்கள் பேச அன்போடு அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இணைய நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கல பெருமைப்படுறேன். அகமொழி விழிகள் கே ராஜன் சார் அழகா சொல்லிட்டாரு, படித்தவர் இல்லையா, அழகா சொல்லிட்டாரு. அகமொழியா பேசுறது உண்மையிலே படத்தில் 2 ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே கண்ணு தெரியாம ஒரு அற்புதமான கதை எழுதியிருக்காரு